ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம். நம்ம விஜய் பார்வதி கனியை சேர்ந்து பயங்கரமான பிளானிங்லாம் போட்டுட்ருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. இதை வந்து நம்ம பார்க்கும்போது என்னடா இது அதிசயமாக இருக்குப்பா, இதை 10வது 11வது அதிசயத்தில் ஆட் பண்ணிடலாமா? ஏன்னா நல்ல நல்ல அதிசயம்லாம் நான் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் சொல்கிறேன். ஸோ ரொம்ப இதுவாக இருக்குது, அபூர்வமாக இருக்குது. அந்த கோஆர்டினேஷன் தான் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு வெற்றியும் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருப்போம், செம்மையாக மாதம் வின் பண்ணியிருந்தாங்க. பார்வதி கனி அவங்களுடைய இதுதான் முழுசாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பிளான் தான். ஏன்னா ஆதிரி ஓரளவுக்கு, கமருதீன் ஓரளவுக்கு, சரிங்களா? அந்த இன்வால்மெண்ட் 2 பேருக்குமே இருக்குது. சூப்பராக வந்து பண்ணாங்க. அதே இதுதான் தாக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னா கமருதீனை வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கனி வந்து சொல்கிறாங்க. ஆனால் விஜய் பார்வதி ஆதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஒரு பிளான் போகுது. இதை ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அது எதுக்காக அப்படின்ற விஷயங்களே பார்த்தீங்கன்னா இப்போ தான் தெரிய வருது. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா கனிக்கு வந்து கமருதீன் சுத்தமாக ஆகாது, அதுதான் விஷயம். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த கிளாக்கில் வந்துட்டு நீ நானும் ஆதிரி மட்டும் முடிச்சிடுவோம், கமருதீன் வேண்டாம், செட் ஆகாது அப்படின்றாங்க. ஆனால் விஜய் பார்வதி சொல்கிறாங்க, அவரை வெளியே விட்டால் நம்மளுக்கு தான் பிரச்சனை, அதனால் அவனை உள்ளே வச்சுக்கலாம், ஆதிரியை வெளியே விடுவோம். ஆதிரி நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகிற ஆள், அப்போ ஈஸியாக அவங்க வந்துட்டு டிஸ்டர்ப் ஆவாங்க, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிஸ்கஷன் நடக்குது. என்னென்னா 1 மணி நேரம் 17 நிமிஷம் கொடுத்தாங்க, சரிங்களா? 1 மணி நேரம் 17 நிமிஷம் பிக் பாஸ் கொடுத்ததில் இவங்க பார்வதியன் டீம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 22 நிமிஷம், வெறும் 5 நிமிஷம் தான் மிஸ் ஆகிருக்கு. எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்களேன். அதாவது 1 மணி நேரம் 17 நிமிஷத்தை கரெக்டாக கணிச்சு பண்ணுறதுல சும்மா கிடையாது. இத்தனைக்கும் ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளானிங்லாம் போட்டாங்க, புஸ்க்குன்னு போச்சு. இஷ்டத்துக்கு அதிகம் அவங்களும் இவங்களும் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி அவ்வளோ அழகாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்களோட எக்ஸ்ட்ரா மொத்தம் வந்து 10 நிமிஷம் அதிகமாக போனாங்க, 12 நிமிஷம் அதிகமாக போனாங்க. ஆனால் எல்லாருமே நல்ல எஃபர்ட் போட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி நிறைய வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணலாம். என்ன பண்ணுறாங்கன்னா கமருதீனை வந்துட்டு வெளியே அமிச்சு கலாய்க்க சொல்லுவோம், அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு கனி சொல்கிறாங்க. ஏன்னா கமருதீன் எனக்கு செட் ஆகாதுன்றாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கமருதீன் வெளியே விட்டால் பிரச்சனையாகிடும், ஆனால் இங்கே இருக்கட்டும், ஆதிரி அனுப்பலாம். அப்போ ஆதிரியை கூப்பிட்டு கேட்குறேன், உனக்கு என்ன? இல்லை எனக்கு யார் போனாலும் ஓகே தான் அப்படின்றாங்க. அவங்க சொல்லி முடிச்சுறாங்க. இருந்தாலும் கமருதீன் போனால் நல்லா இருக்குன்றமா அவங்களும் சொல்லும்போது பட் பார்வதி விட மாட்டுறாங்க. ஏன்னா அதுக்கு தான் இந்த வக்கீல்லையும் பார்த்தீங்கன்னா பார்வதி பக்கத்துலேயே அவர் வச்சது. இவர் எப்போ எப்படி மாறுவான்னு தெரியாது. ஏன்னா அந்த பக்கம் அரோரா டீம், அந்த ஒரு விஷயந்தான் பார்வதியோட மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஒன்று அந்த பக்கம் ஜால்ரா அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் எப்போ எப்படி மாறுவார் தெரியாது. அதனால் வந்து இவர் கண்ட்ரோலை இங்கேயே வச்சுட்டோன்னா அவரோட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு அரோரா பக்கமும் போகாது, நம்மளுக்கு அதான் ஒரே காலம் 2 இதுதான் வந்து பார்வதியோட திட்டம், வேறு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? அவரை வச்சு தான் மாஸ்டர் பிளான் போடுறாங்கன்னா அப்படி கிடையாது. அந்த பக்கம் போயிட்டான்னு ஏற்கனவே வந்து காலையிலேயே வந்துட்டு சொல்லிட்டாரு, ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு போய் பேசிட்டு வந்த மைசூர் பாக்கில் வாங்கிட்டு வந்தனார்ல. அதனால் அவர் அந்த பக்கம் போக விடாமல் பண்ணுறதுக்கு இங்கே வந்துட்டு ஒரு வேலையை கொடுத்துட்டோன்னா அவர் இங்கேயே இருப்பார் பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. என்னென்னா 2 பேருக்கு வந்து கரெக்டாக சிங்க் ஆகுது, அது 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. இதுதான் எனக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம். ஏன்னா கனிக்கு விஜய் போகிறது கண்டாவே பிடிக்காது. ஆனால் இந்த பர்டிகுலர் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டுமே நல்லா வந்துட்டு அவங்க சொல்கிறது இவங்களும், இவங்க சொல்கிறது அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணுறது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பரவாயில்ல, வெற்றி கூட்டணியாக வந்து 2வது ரவுண்டை வின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ரவுண்டு கண்டிப்பாக வரும், அதில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் எனக்கு வந்துட்டு விக்ரம் டீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா பாட்டுக்குமே வந்து இது பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.